ஹாய், நேத்துக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனதுல 2000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு மார்க்கெட். இது வந்து லாஸ்ட் 10 மந்த்ஸ்லயே எல்லாத்தோட பாட்டம்னு சொல்லப்படுறோம். ஆல்மோஸ்ட் 19 lakh crores அமௌண்ட் வந்து வைப் ஆஃப் ஆயிருக்கு ஃப்ரம் த ஸ்டாக் மார்க்கெட்னு நிறைய நியூஸ் படிச்சிருப்பீங்க. உண்மையிலேயே இந்த காசு வைப் ஆஃப் ஆயிருக்கா? எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோ வந்து ரெட்ல தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் 2000 பாயிண்ட் கிராஷ் ஆயிருக்கு சிங்கிள் டேல. ஸோ அதனால 19,000 crores வைப் ஆஃப்னா அப்படியே லாஸ் ஆனதுக்கு அர்த்தம் இல்ல. நீங்க லாஸ் புக் பண்ணா நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில வந்தா மட்டும் தான் நீங்க அதை லாஸ்னு கன்சிடர் பண்ணணும். நம்ம எக்ஸிட் பண்ணாதது வரை நம்மளுக்கு அது வெறும் புக்ல தெரியற லாஸ் மட்டும் தான். சோ இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்ல என்ன பண்ணணும்னா ஸ்டே இன்வெஸ்டட். எஸ்ஐபி கண்டிப்பா ஸ்டாப் பண்ணாதுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு புவரான ஸ்டாக் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னா அதை லாஸ் புக் பண்ணிட்டு வெளியில வர்றதுதான் பெஸ்ட். ஆவரேஜிங் பண்றேங்கிற பேர்ல ஃபாலிங் நைஃப் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கே தான் ஹர்ட் ஆகும். நம்பர் 3, உங்ககிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தினம் ஓபன் பண்ணி பாக்குறதுனால இன்னும் பேனிக் தான் ஆகும். அதனால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல உங்க ஆப் சாஃப்ட்வேரை ஓபனே பண்ணி பார்க்காதது மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அன்இன்ஃப்ளூயன்ஸ்டா இருங்க. தேங்க்யூ. ஃபாலோ ஃபார்